खूब कयामत होगी आज रुसवा तेरी गलियों में मोहब्बत होगी। पिताजी क्या बेटी? पिताजी நம்ம காலையில இருந்து சாப்பிடல, போய் சாப்பாடு வாங்கிட்டு வரீங்களா? ஜீமா, ஏற்கனவே வாங்கிட்டு வந்து கிச்சன்லேயே வச்சிருக்கேன், நீ பார்க்கலையா? சோனியா, பசிக்குது சோனியா, எப்போ சாப்பாடு தரதா இருக்க? பத்திஜி, அப்பா காலையிலே வாங்கி கிச்சன்லேயே வச்சிருக்காராம். நான் போய் எல்லாமே எடுத்துட்டு வரேன். என்னது, வெளியில வாங்கியிருக்காரா? ஏமா, இந்த ஊருக்கு வந்து 4 நாளா வெளியில தானம்மா வாங்கிட்டு வராரு. இன்னைக்கு கூட நீ சமைக்க மாட்டியா? அரே இருக்கோ, என்ன மாப்பிளே, ஏன் பொண்ணே சமைக்க சொல்றீங்கோ புதுசா? அட நீங்க வேற மாமா, இத்தனை நாளா நம்ம வேலைக்காரங்களை வச்சு சமையல் வேலை வாங்கிட்டு இருந்தோம். இப்ப நிலைமை அப்படி இல்லையே, இவ தானே சமைச்சாகணும். அரே, என் பொண்ணு செல்லமா வளர்ந்த பொண்ணு. ராஜஸ்தான்லே பொத்தி பொத்தி வளர்த்து வச்சிருந்த என் பொண்ணை நீங்க லவ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டீங்கோ. உங்களை கண்டுபிடிச்சி ராஜஸ்தான் கூட்டிட்டு வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுத்தா, அதையும் நீங்க இப்படி சொதப்பி வச்சுட்டு திருப்பி உங்க ஊருக்கே வர மாதிரி ஆயிடுச்சு. இதோ பாருங்க மாப்பிள்ளை, அங்க ஏற்பட்ட கடன் எல்லாத்துக்குமே உங்க சொத்து வச்சு தான் நீங்க திருப்பி தரதா சொல்லியிருக்கீங்கோ. முதல்ல போய் சொத்து பிரிக்கிற வழியை பாருங்கோ. ஏன் பொண்ணுலாம் சமைக்காது. மாமா, இப்போ நான் எப்படி எங்கள் வீட்டுக்கு போவேன் சொல்லுங்க? எங்கள் அப்பா சாவுக்கும் நான் போகலை, எங்கள் அண்ணன் சாவுக்கும் போகலை. நான் போகிறேன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்கள் எதுக்கு மாப்பிள்ள போகணும்? நமக்கு இருக்கிற சொத்து பத்துலாம் பார்த்து அவங்க வயிறு எரியட்டும், நீங்கள் போய் அங்கே நிற்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி என்னை 2 பேரும் போக விடாமல் வச்சிங்க. இப்போ திருப்பி போய் அங்கே காசு வாங்கிட்டு வானா நான் எப்படி போகிறது சொல்லுங்க? அரே பத்திஜி, இது பத்தி நம்ம பேசிட்டானே இந்த ஊருக்கு வந்திருக்கோம். நம்ம நேரா அந்த ஊருக்கே போயிருக்கலாம். நீங்க தான் இங்க வரலாம், நீங்க கூட்டிட்டு வர வச்சிட்டீங்க. இங்கே எங்க சொந்தக்காரங்கெல்லாம் இங்கே சில பேர் வட்டி கடை வச்சிருக்காங்க. அவங்க மூலமா இந்த வீடு நமக்கு கச்சிச்சு. இதுக்கு மேல யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா சொல்லுங்க? நமக்கு கரெக்டா 30 கோடி ரூபாய் கடன் இருக்கு. அதெல்லாம் அடிக்கணும். நமக்கும் பசங்க இருக்காங்க, அவங்க ஃபியூச்சர் பார்க்கணும். எல்லாத்துக்கும் சொத்து வேணும். போய் வாங்கிட்டு வாங்கும், அவ்வளோதான். இங்கே வந்த உடனே சில பேர்கிட்ட விசாரித்தேன். இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதான் இங்கேருந்து அங்கே போகிறது எப்படின்னு எனக்கு தெரியல. அங்கே போனாலும் நம்மள்ட்ட எல்லாம் பேசுவாங்களா? நம்மளை பார்த்த உடனே எல்லாரும் ரொம்ப கோவமாக இருப்பாங்களே. மாப்பிளே, சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காதீங்கோ. இன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போங்கோ, ஓகேவா? என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் சொத்து எவ்வளவோ அதை வாங்கிட்டு வந்துருங்கோ. நம்ம திருப்பி ராஜஸ்தான் போகலாம். நம்ம இங்கே இருக்க வேணாம், ஓகே? இவங்க 2 பேரும் விட மாட்டாங்க போலையே, திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. எப்படி போகிறது? ஏண்டிமா, உன் அண்ணி என்ன காலையிலேருந்து சத்தத்தையே காணோம், உள்ள இருக்காளா இல்லையா? அட, தண்ணி தீர்ந்து போச்சுமா, அதான் குளத்தாங்கரைக்கு வரைக்கும் போய் தண்ணி எடுக்க போயிருக்கு. இப்போ வந்துடும். ஏண்டி, நீயும் கூட போய் பார்த்தா தானே அவன் என்ன செய்யறா எது செய்யறான்னு தெரியும். நீ என்னமோ கண்காணிக்க போறேன் அப்படி இப்படின்னு சொன்ன, இப்படி உட்காந்துருக்குற. ஆட போமா, காலையில் எழுந்திரிச்சிலேருந்து ரொம்ப அலுப்பாக இருக்கு. இப்போதான் ஒரு காப்பியை குடித்தேன். இப்படி வந்து உட்காரலாமேன்னு உன் கூட வந்து உட்காந்தேம்மா. நம்ம 2 பேருமே மனசு விட்டு தனியாக பேசி ரொம்ப நாள் ஆச்சுமா. அதுவும் சரிதாம்மா. ஆமாம், உன் வீட்டுக்காரர் உன்கிட்ட நல்லபடியாக இருக்காரா? எதில் பிரச்சனை பண்ணுறாரா? அவர் எப்போ பார்த்தாலும் அவர் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட ஏதாவது சொல்லுவார். ஆனால் நான் யாரையும் மதிக்க மாட்டேம்மா. ஏன்னா ஒரு வாட்டி அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்டோன்னு வச்சுக்க, அப்புறம் திரும்ப திரும்ப நம்மளை சொல்லுவாங்க. நமக்கு இதெல்லாம் தேவையாம்மா? அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணுறதில்லம்மா. நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துடுறது. நீயும் கற்றுவோம், உங்கள் அம்மாவும் கற்றுட்டோன்னு. இப்போ கூட இங்கே 4 நாள் வந்து தங்குறதுக்கு கூட அவர் முதல்ல ஒத்துக்கலை. நான் தங்க தான் போகிறேன்னு கிளம்பி வந்தேன். அதுக்கப்புறம் அவரே விட்டுட்டாரு. சாந்தாக்கா, வாடி வாடி இருளாயி வந்து உட்காரு வா. பார்த்து எம்பிட்டு நாள் ஆச்சு. அட என்னம்மா பண்ணுறது, வியாபாரம் டல்லு. இந்த பன் ரொட்டியை நானே செஞ்சு ஒவ்வொரு கீத்தா போட்டு போட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறேம்மா. நீங்கள் எப்படி நல்லா இருக்கியாளா? செம்மையா இருக்கே. அம்மா கிட்ட வாங்கி கேட்டா வாங்கி தருமா தெரியலையே.
ஏதோ இருக்கிறேன்டி. சரி மாவு வந்திருக்கிறா, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்டி இந்த பன் ரொட்டி. ஒரு தட்டில் வச்சு கொடு, மாவை நல்லா சாப்பிட்டோம். பா செம்ம டேஸ்ட். அக்கா உங்களுக்கு சங்கதி தெரியுமா? என்னடி அது? அது வந்து அந்த ராசாத்தி இருக்கால்ல, அதான் அவன் சம்மந்தி வழி சொந்தக்காரி. அவளுடைய குழந்தை ஒருத்தன் ஓடி போனான்ல, ஊரு கூட பேசிச்சு ஒரு வடநாட்டு பிள்ளைய ஓடி போயிட்டான்ட்டு. அவன் திரும்பி இந்த ஊருக்கு வந்திருக்கிறானக்கா. அட கடவுளே, இது ராசாத்தி அம்மாக்கு தெரியுமா தெரியாதான் தெரியலையே. ஐயோ அவனா இப்ப என்னத்துக்கு வந்திருக்கானாமா? அது அவன் இந்த அன்னைமாவ மைனா இருக்கால்ல, அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊருக்குள்ள பேச்சா இருக்குது. ஏன்னா அவனுக்கும் சொத்து பத்துல பங்கு இருக்குதுல்ல. என்னது மைனாவுக்கு கல்யாணமா? ஏன் அக்கா நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லல? அப்படியா? அந்த பிள்ளைக்கு யாரை பார்த்துருக்குதா? அட நம்ம வாயாடி பார்வதி இருக்கால்ல, அந்த கல்லு வீட்டுக்காரி கொஞ்சம் தூரத்துல இருப்பாளே அதே தெருவுல, அவ அவனுக்கு தான் முடிச்சிருக்குதாமா. அவளே ஒரு வாயாடி. இந்த பிள்ளை என்ன பாடுபடுத்த போறாளோ? அது சரி, நல்ல சம்மந்தம் பிடிச்சாப்போ. இப்ப இவன் வந்து சொத்தை பிரிக்கிற நேரமா பார்த்து இந்த கல்யாணத்துல நிறைய பிரச்சனை வரும் போல தெரியுதேடி. ஆமாக்கா, அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. சரி என்ன பண்றது, இதுக்கு சில்லறையை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், நான் வாரேன். ஏய் இருடி, இப்படி தூரம் வந்துட்டு சில்லறை வாங்க போறவ தா வாசல்ல நிக்கிறியே, உள்ள வாடி, வந்து இவளுக்கு சில்லறை எடுத்து கொடுப்போம். இந்த போறேன். இந்தாங்கக்கா, நான் வாரேன். இவன் என்னத்துக்கு பின்னாடியே போறான் தெரியலையே. ஏண்டி போய் பாருடி அவன் என்ன செய்யறானே. போமா, அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த திணி பண்டாரத்தை வச்சுட்டு என்னத்த செய்யறதோ போ. அக்கா என்னம்மா, அதான் நீ சில்லறை சரியா தானே கொடுத்த? அது இல்லக்கா, நீங்க ராசாத்தி அம்மாக்கும் நீங்க தானே பன் ரொட்டி விற்கிறீங்க? ஆமாண்டி அம்மா, நான் நடுவூர்காரி தானே, எனக்கு 2 ஊருக்கு போறதுக்கும் அனுமதி இருக்கு. சொல்லு, அங்கேயும் தான் போய் விற்பேன். என்ன விஷயம்? இல்லை அங்கே இங்கே ராசாத்தி அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறீங்களா? அட அங்கே போய் சொல்லலாமா, ஆனால் இந்த மைனா பிள்ளை கல்யாணத்தை தான் நான் யோசிக்கிறேன். அவங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்கல்லக்கா, அதுக்கு தான். தயவு செஞ்சு போய் சொல்லிடுங்கக்கா. சரிம்மா, நான் போய் சொல்கிறேன், வாரேன். சரிக்கா. அக்கா ஏன் நம்ம கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிச்சுன்னு தெரியலையே. நம்ம அக்கா கிட்ட ஃபோன் பேச முடியாத மாதிரி இவ வேற நந்தி மாதிரி வந்து உட்காந்துருக்குறா. எந்த விஷயமும் என்னால் கேட்கவும் முடியல, சொல்லவும் முடியல. பொண்ணா மட்டும் பிறக்கவே கூடாதுப்பா. என்னடி சொல்ற, அவர் வந்துட்டாரா? ஆமாக்கா, இந்த பன் ரொட்டி விற்கிறலாம் இருக்கிறாள்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லையா. திடீர்னு அங்கேருந்து நடந்து வரையில காலில் முள் குத்திருச்சான். அதனால் அவன் மவன்காரன்ட்ட சொல்லி விட்டாக்கா. நம்ம என் தங்கச்சி இருக்கிறாள்ல இந்த ஊரில், அவள் தான் இந்த விஷயத்த அம்மாட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பா போல. அவளுக்கு வர முடியலன்னு சொல்லி அனுப்புனாக்கா. எனக்கு உசுரே இல்லை, உடனே ஓடி வந்துட்டேன். அட கடவுளே, இவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண நேரமாக அவர் வரணும், கல்யாணம் முடிஞ்சு வரக்கூடாதா? இப்போ என்ன பண்ணுறது? அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணா, ஏற்கனவே இந்த பார்வதி இப்படிலாம் சொல்லிட்டு போயிருக்காடி. நான் என்ன பண்ண போகிறேன்? இம்மா வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடுமா தெரியலையே. ஐயோ அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? மைனா, மைனா இங்கே வா, அம்மாவை பாரு. அம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு? அக்கா, அம்மாவுக்கு என்ன ஆச்சு? அவங்க சித்தப்பா ஊர்லேருந்து வந்திருக்காராமாடி, அதை கேட்டது இருந்து அம்மா வாங்கி விழுந்துட்டாங்க. போய் சீக்கிரமா வா, தூக்குவோம், ஆஸ்பத்திரிக்கு போவோம். அம்மா, இவங்களுக்கு எப்போவுமே இப்படி ஆகுமா, இல்லை இதுதான் முதல் தடவையாமா? எங்கள் அம்மாவுக்கு இப்படிலாம் ஆனதே இல்லை, இதுதான் மொதல் வாட்டி. இவங்களுக்கு மைல்டாக ஒரு அட்டாக் வந்திருக்கு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஹார்ட் அட்டாக்கா? அந்த அளவுக்கு ஆயிடுச்சு? இவங்க மனசில் எதையோ அழுத்தி அழுத்தி யோசிச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்கள மீறி தாங்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வரையில் ஹார்ட் அட்டாக்காக வந்திருக்கு, அவ்வளோதான். வீட்டில் ஏதாவது பிரச்சனையாமா? அவங்க வீட்டில்
சின்ன பிரச்சனை தான் டாக்டர். ஓடி போன அவங்களுடைய கொழுந்தை வந்துட்டாரு. மைனாவுக்கு வேற கல்யாணம் வச்சுருக்கோம். சொத்துல ஏதாவது பிரச்சனை வந்து கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு யோசிச்சு தான் டெய்லி புலம்பிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் கூட விடலை. இன்னைக்கு என்னன்னு தெரில, அவர் வந்துட்டார். அவர் வந்தது கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு டாக்டர். இங்கே பாருங்கம்மா, அவங்களுக்கும் வயசாயிடுச்சு. அவங்களுடைய மனசும் ஓரளவு தான் எல்லாமே தாங்கும். அதனால அவங்கள கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் கொஞ்சம் இங்கே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஒரு 2 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அவங்க நிலைமையை பார்த்துட்டு. அடுத்த வாட்டி அட்டாக் வந்துச்சுன்னா ரொம்ப சீரியஸ் ஆயிரும். இப்போ மைல்டாக தான் வந்திருக்கு. நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும். நாங்கள் பார்த்துக்கிறோம் டாக்டர். அம்மா அம்மா என்ன பாருமா. கவலைப்படாத மைனா, அம்மாவுக்கு சரியாயிரும். பார்வதி அக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா? சொல்லலாம். அவங்களும் வந்து நமக்கு கூட மாட இருப்பாங்கல்ல. ராஜேஷ், நம்ம நாளையிலேருந்து பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடலாமா? ஆமாம்மா, இப்போவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. 1 வாரத்தை எப்படியோ அப்படி இப்படின்னு ஓட்டிட்டோம். இன்னைக்கு நம்ம பட்டு எடுத்து நேராக அவங்க வீட்டில் போய் கொடுத்துடுவோம் நீங்கள் சொன்ன மாதிரி. அப்புறமா நாளைக்கு போய் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அம்மா, மைனாக்கு பிடிச்ச கலர்னு சிலது இருக்குமா? அது எனக்கு தெரியும். இருந்தாலும் மைனாவை கூட்டிட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும்ல. ஏண்டி, உனக்கு தெரியும், நீ ஏன் சொல்ற? மைனாவை எதுக்குடி அலக்கழிக்கிற? அவ கல்யாண பொண்ணுடி. வீட்டில இருந்து டெஸ்ட் எடுத்தா தானே முகம் பளபளன்னு இருக்கும். இங்கே எங்கேயும் அலைஞ்சிட்டு தான் நல்லாவா இருக்கும்? அப்புறம் எனக்கு 20-30 பத்திரிக்கை தனியாக கொடுத்துருங்கம்மா. நான் என் கொலீக்ஸ்க்கு கொடுத்துக்கிறேன். சரிம்மா, கொடுத்துட்றேன். எனக்கும் 40 பத்திரிக்கை தனியாக கொடுத்துருங்கம்மா. எங்கள் ஆஃபீஸ் மேட்ஸுக்கும் கொடுத்துக்கிறேன். அப்புறம் என்னுடைய காலேஜ் மேட்ஸ் தான் சில பேர் இன்னும் எனக்கு டச்சில் இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுத்துட்றேன். ஹலோ, என்னது அப்படியா? ஐயோ, இந்த நாங்கள் உடனே வந்துடுறோம். என்னங்க, என்னாச்சு? ராசாத்திக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சாமா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். என்னங்க சொல்றீங்க? ராசாத்திக்கு எப்படி ஆச்சு? தெரியலம்மா, இவ்வளோதான் சுஜா சொன்னா. வா, நமக்கு எல்லாரும் புறப்படுவோம். கடவுளே, கல்யாணம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒன்று ஒன்றா வருது.